ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையை, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். உம்மை நேசிக்கிறவங்கள நீங்கள் நேசிப்பீங்க. உம்மிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு நீங்கள் கிருபையை அளிக்கிறீங்க. உம்மிடத்தில் சிநேகமாக இருக்கிறவர்களுக்கு தம்மை காண்பிக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 24 மணி நேரத்தில் முதலாம் மணி வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வருவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. ஆண்டவரே, இந்த தசமபாகமாக முதல் நேரத்தை இடத்துல கொடுக்குறோம். எழுந்தவுடனே நம்முடைய மடியிலே நம்முடைய சார்பிலே நாங்கள் விழுந்துடும். கர்த்தாவை நீ நடத்துகிறீர், மட்டும் நடத்தினீர். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிசயமாக நடத்துகிறீங்க, அற்புதமாக நடத்துகிறீங்க, ஆச்சரியமாக நடத்துகிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி இல்லாத ஒரு நன்மையான வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். வறுமையெல்லாம் அடைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தேவன் என்ற பாடலை பாடும். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் என்னை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகள் உயர்த்தி உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மாத்திரமே. அணிய தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற கைகளை உயர்த்தி கேட்டபொழுது கண்கள் திறக்கப்பட்டது.
சாலமன் கையை உயர்த்தி கேட்ட பொழுது ஞானம் கிடைத்தது, அவன் கேளாத ஐஸ்வர்யம் கிடைத்தது. தாவீது அநேக முறை கைகளை உயர்த்தின பொழுது அவனை ராஜாவாக்கினார். மோசே கைகளை உயர்த்தின பொழுது கர்த்தர் ரெவிதீமிலே ஒரு பெரிய சண்டையை ஜெயித்து கொடுத்து தான் மனைவி, தான் பிள்ளைகளை, தன் ஜனத்தை, தான் இனத்தை கர்த்தர் மீட்டு கொடுத்தார். வியாதியில் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் செய்யுங்க. நம் கரங்களை உயர்த்துவதன் நோக்கம் என்னன்னா, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும், என் ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து ஒத்தாசி வரும், கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வரும், கர்த்தரிடத்திலிருந்து திரளான மீட்பு வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை உண்டாகும். வானத்தின் பொக்கிஷ சாலையே கர்த்தர் திறப்பார். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ஆயுத சாலையை திறப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்கப்படுவார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் வறுமை, என் வியாதி, என் பலவீன நோய், என் கடன், என் குழந்தையின்மை, என் திருமணமாகாத நிலை, என் சரீரத்தில் காணப்படுகிற கேன்சர், இருதய வலி, நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் எல்லாம் குணமாகும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்ல கவனிங்க. இது வரைக்கும் நீங்கள் கைகளை உயர்த்தி செபித்ததுனால தான் நாம் உயிரோடுவே இருக்கிறோம். ஆமென். கண்ணுக்கு தெரியாமல் கர்த்தர் நம் செல்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு எக்ஸோடஸ் 17 யாத்திராகும் 17ஆம் அதிகாரம் செய்தி கடந்து செல்வதற்கு முன்பாக, ஒருவேளை இந்த வருஷம் எனக்கு ஒன்றுமே நடக்காது, இது வரைக்கும் எதுவும் நடக்கலை அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இது உங்களுக்கான வருஷம்தான், உங்களுக்கான நாள் தான். கடைசி வரைக்கும் பாருங்கள், தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இதை எப்படியாவது அடுத்த நிலைக்கு கொண்டு போக உங்களுடைய மேலான ஆலோசனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு கான்டெக்ட்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் கான்டெக்ட்ஸ் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு கான்டெக்ட் இருக்கும் பொழுது என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேர்ந்து உழைத்து போனோம். நம்ம 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம சேர்ந்து பயணப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எனக்கு சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தன்ற மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம், இங்கே ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் வருது. வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரேல் புத்திரர் சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலே இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். கர்த்தரின் கட்டளையின்படியே they traveled, ஆங்கிலத்தில் traveling from place to place where Lord commanded. நல்ல கவனிங்க, நம்ம பயணம், வாழ்க்கை பயணம் கர்த்தரிட்ட கட்டளையின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. மோர் ஆர் லெஸ், ஓரளவுக்காவது நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்து கொண்டிருக்கோம். ஜெபிக்கிறவங்கள மாத்திரம் நான் சொல்கிறேன். நான் ஜெபிக்காதவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. அவங்க அந்த பாவத்தில் அழிந்து போவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஜெபிக்கிறவங்கள நான் சொல்கிறேன், we are traveling from place to place. அவர் சொன்ன கட்டளையின்படியே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார். அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, camped அப்படின்னு போட்டிருக்குது. வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்கள் குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில தண்ணீர் மிக மிக இன்றியமையான ஒன்று. அதுல அநேக அற்புதங்கள், அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே அவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்ற வார்த்தையை தொடங்கி, அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், கடலின் மேலே நடந்தார், காற்றையும் கடலையும் அதற்றினார் என்று பல நிகழ்ச்சிகளை நான் சொல்லிக்கொண்டே போவேன். இங்க அவங்களுக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. சரி, இங்க நிறுத்திட்டு ஆங்கிலத்தில் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, there was no water. தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இல்லைன்றதை மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடி, என்ன இல்லை அதை மட்டும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை வனாந்தரத்தில், உங்கள் வாழ்க்கை பயணத்தில், உங்கள் வாழ்க்கை குடும்பத்தில் என்ன இல்லைன்றதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். என்ன இல்லை ஆண்டவரே,
ஆண்டவரே என்ன இல்லை, இது இல்லை, அது இல்லை, திருமணம் ஆகல, வேலை இல்லை, குழந்தை இல்லை, கல்வியில உயர்வு, டிரான்ஸ்ஃபர்ல பணம் வரல, வறுமையில் இருக்கிறோம். சரி, அதை யோசிச்சிங்களா? சரி, இன்னைக்கு அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு கூட வாதாடி, அதுதான் நாம் செய்யக்கூடாது. நாங்கள் குடியிருக்கிறது எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசையினோடு கூட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சித்து பார்க்கிறீர்கள்? ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆங்கிலத்தில் காரல் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் அண்ட் காரல், நம்ம எந்த வித தகுதியும் நமக்கு இல்லை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ஸோ ஜனங்கள் அவரிடத்துல தண்ணீர் தவணமா இருந்தபடினால அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கிரம்பிள்டு, 3 வார்த்தை, காரல்டு, டெஸ்ட் பண்றாங்க கர்த்தரை, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணாங்க? தவணமா இருந்தது. ஒரு நல்ல தேர்ஸ்டி, தவணம் என்றால் தேர்ஸ்டியாக இருந்தது. மானானது நீரோடி வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தாகமா இருக்கிறது. தாகம், தாகம். ஆண்டவரே, இந்த தாகன்றது இது எப்போ நடக்கும், எப்போ நமக்கு இது நிறைவேறும் என்ற ஒரு நிலை. அப்படி நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தவணத்தில், அதாவது தவணத்தில்னா தண்ணீர் இல்லாம தேர்ஸ்டியில கொண்டு எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று கேட்டார். சில நேரங்களில் நம்ம இதை கேட்கக்கூடாது. என்னையா வாழ வைக்கிறீங்க, என்னையா உயிரோட வைக்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த வேலை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க, ஏன் இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கணவனை ஏன் கொடுத்தீங்க, இவ்வளவு கேவலமான ஒரு மனைவியை ஏன் கொடுத்தீங்க? கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வியே கேட்கக்கூடாது. ஆண்டவரை கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் நமக்கு இல்லை. அவர் திரும்ப நம்மளை கேள்வி கேட்டார்னா ரொம்ப நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடும். கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. இதை விட மோசமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. அதுக்கு மேல ஒரு காரியம் பண்ணாங்க. மோசேவை கல்லெறியும்படி வந்தார். அடுத்து அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பர் சிலரை கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை தன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன் என்றார். இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை இது, நல்லா கவனிங்க. நம்ம ஜேர்னில இல்லாத சமயத்துல, தேர்ஸ்டி சமயத்துல, நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகாத சமயத்துல நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் போய் அவர் மேலே கண்மலையின் மேலே நிற்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு கண்களுக்கு தெரியாத என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக நம் தேவைகளை அறிந்து நமக்கு முன்பாக போய் அங்கே கண்மலையின் மேலே அவர் நிற்கிறார். ஆங்கிலத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. I will stand before you by the rock of Horeb. I will stand before you by the rock of Horeb. I will stand before you. நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள, நான் திரும்ப சொல்றேன், அவர் நமக்கு முன்பாக போய் அந்த கண்மலையின் மேலே நிற்பார். இந்த கண்மலையில என்ன இருக்கு பார்க்கலாமா? அடுத்து, நீ அந்த கண்மலையை அடி என்றார். அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கர்த்தரை பரிசித்து பார்த்தது நிமித்தம் இந்த ஸ்தலத்திற்கு மாசா மேரிவா என்று
பெயரிடப்பட்டது. என்ன பெயரிடப்பட்டதா? மாசா மேரிபா என்று பெயரிடப்பட்டது என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, மாசா மேரிபா. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் கொடுக்கிறார். நான் இல்லை, நான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ எம் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சது. வெசல் விட ஆப்ஜெக்ட் தான் பிடிக்குது. ஆப்ஜெக்ட் தான் அது ஒரு இது கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். இது ஓடும். ஆனால் சில நேரத்தில் பொம்மை கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆனால் அந்த மாதிரி உயிர் இல்லை, உயிரற்ற ஜடம் நான். அதனால் என்னெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை மாத்திரம் உங்கள் மனதில் எழுதுங்க. யாராலுமே மலையிலிருந்து ராக்கிலிருந்து, ஆங்கிலத்தில் ராக்குன்னு போடப்பட்டிருக்கிறது, தண்ணீரை கொண்டு வர முடியாது. கல்லுக்குள்ள ஈரம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கல்லை உடைச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குமா? அது எனக்கு தெரியாது. ஒருவேளை பெரிய கல்லை தூக்குனா அது கீழே தண்ணி இருக்குமா? அதுவும் தெரியாது. ஆனால் இங்கே லிட்ரலி ஒரு பெரிய ஸ்டோன் ராக். அது அந்த ராக் அடித்தா கஷிங் வாட்டர் வந்ததாம். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு. யோசித்து பாருங்க. கொஞ்சமாவது அதை உங்க சிந்தைக்கு கொண்டு வாங்க. சிந்தை கொண்டு, அதாவது ஒரு நீரூற்றிலிருந்து தண்ணீர் வருவதற்கும், ஒரு மேல் மலையிலிருந்து, அங்க மலை முடியிலிருந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆறுகள் அங்க இருக்கும். உங்களுக்கு தெரியல மலையிலேருந்து எப்படி தண்ணி வரும்னு தெரியும்ல. அது அப்படியே கல்மலையிலேருந்து வரதில்லை. அங்க பெரிய பெரிய ஸ்டோரேஜ் லேக்ஸ் இருக்கும். அந்த லேக்கு ஃபுல்லாகி அது அங்கிருந்து கொட்டி அங்கிருந்து மலையில இருந்து தான் குற்றால அருவியெல்லாம் வரும், ஒகேனக்கல்லாம் வரும். ஆனா ஒரு சயின்டிஸ்டும் கண்மலையிலிருந்து அல்லது மலையிலிருந்து ராக்கிலிருந்து தண்ணீர் வந்ததா? எப்படி வருங்க? ஸ்ட்ரீம் இருக்கா? அங்க நீர் ஓட்டம் இருக்கா? எப்படி வரும்? இல்லாததை என் ஆண்டவர் செய்கிறவர். யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். இது நம்ம கண்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இது நடக்கவே சாத்தியம் இல்லை. இந்த உலகத்தானால எவ்வளவு நடக்க முடியாது. நான் எழுதி தரேன். இந்த மிராக்கல் அல்லது ஒரு சயின்டிஸ்ட கூட்டு வரலாம், அல்லது பெரிய பெரிய ஜீனியஸை கூட்டு வரலாம். நீ ஒரு ராக்கை நான் காண்பிக்கிறேன், அந்த ராக்குக்குள்ள இருந்து ஒரே ஒரு டிராப் தண்ணீரை கொண்டு வரட்டும். முடியவே முடியாது. ஆனா என் ஆண்டவரால் 20 லட்சம் பேர், 24 லட்சம் பேர் குடிக்க தண்ணீரை ஒரே ஒரு கண்மலையிலிருந்து அவரால் கொண்டு வர முடியும். அவர் என்ன சொல்ல? கண்மலையை அடி என்றார். அடி என்றார். அடி. ஏன் அந்த அடி அடி அடின்னு ஒரு 10 முறை சொல்றேன்னா, நாளைக்கு அடிக்காத பேசுன்னு சொல்வார். அதை பத்தி நம்ம பேச போறோம். கண்மலையை அடிப்பா அடிப்பா. ஆமென். இன்னைக்கு உங்க கணவன் ஒரு கண்மலையா பாறையா இருக்கட்டும், உங்க மனைவி ஒரு கண்மலையா பாறையா இருக்கட்டும், அல்லது உங்க வேலையே ஒரு கண்மலையாக இருக்கட்டும், அல்லது உங்க கர்ப்பப்பை ஒரு கண்மலையாக இருக்கட்டும். இது ஆவியானவர் சொல்றதை பேசுறேன். உங்க வாழ்க்கையே ஒரு மலை, ஒரு கல் போல இருக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க குத்துக்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அவ்வளோ கல்லு எல்லாம் அவ்வளோ கல்லா உன் இருதயம் நெஞ்சு அவ்வளோ கல்லாவும் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யதார்த்தமா பேசுறேன். காலையில கர்த்தர் அந்த இருதயத்தையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வெறும் தண்ணீர் மாத்திரம் சொல்ல, குடிக்க தாகம் தீர்ந்தது, ஓகே ரைட்டு ஃபைன். அவங்க அடுத்த ஜேர்னிக்கு தயாராங்க, ரைட்டு. தண்ணி மிக அவசியம், ரொம்ப ரைட்டு. 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, அவசியம்தான். அவங்க கேட்ட கேள்வியில நியாயமானது தான். ஆனாலும் அதை விட மேலானது கற்பாறை போல சுச்சுவேஷன்ஸ் எதுவாகனாலும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்றார்.
கற்பாறையை பற்றி பைபிள்ல நிறைய இடத்துல நாம பார்க்கிறோம். ஸ்டோன், ராக் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதுல இருந்து ஒன்றும் வராது. ஆண்டவர் சொன்னார் ஒரு தடவை, இந்த மலையை பாருன்னார். ஓ தேங்க்யூ லார்ட். என்ன சொன்னாரு? இந்த மலையை பாருன்னார். என்னையா சொன்னோம்? உனக்கு விசுவாசம் இருந்தா இந்த கல் மலையை நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில், மலை என்பது நம்முடைய பிரச்சனை, மலை என்பது நம்முடைய துன்பம், மலை என்பது நமது வியாதி, மலை என்பது நம்முடைய குடும்ப சூழ்நிலை, வறுமை, வேதனை. உங்களுக்கு விசுவாசம், ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்தா, என் தேவன் மீது நம்பிக்கை இருந்தா, இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா போகும். அவ்விசுவாசத்தோடு சொல்லாதீங்க, நம்பிக்கையோடு சொல்லாதீங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அது அங்கு போய் விழும். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஆனால் ஒருவேளை புதுசா இருக்கிறவங்களுக்கு அந்த கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன கதைன்னா, ஒரு சர்டன் கிராமத்துல ஒரு மலை, அந்த மலை வந்து அந்த வில்லேஜை சரௌண்ட் பண்ணியிருந்தது. அது உங்களுக்கு தெரியும்ல. அந்த மலையை தாண்டி தான் அவங்களுக்கு சாப்பாடு வர வேண்டும். அது ரொம்ப ஹேர்டலாக இருந்தது, ரொம்ப தடங்களாக இருந்தது. அவங்களுக்கு அனுதினம் சாப்பாடு வர முடியல. அவங்க வேதனையோடு கூட இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த பிள்ளைகளிடத்துல அந்த வார்டன் என்ன சொல்கிறாங்க, இந்த மலையை நீங்கள் போகணும், ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளிடத்துல இந்த மலையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு நாள் அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. அது என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த மலையை குடைந்து அந்த மலையில் இருக்கிற கற்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு வசனம் சொன்னபடியே தண்ணீர் அந்த கடல் தண்ணீர் ஊருக்குள்ள வராதபடிக்கு அந்த கரையில அந்த கல்களை புதைத்தார்கள். வசனம் எவ்வளவு அழகா நிறைவேற்றுப்பாரு. என்ன வசனம் சொல்லுது? தள்ளுண்டு கடலிலே. அதே மாதிரி கடல்ல அது பயன்படுத்தப்பட்டது. உங்க வாழ்க்கை கூட அப்படி மாறும். நல்லா கண்ணை மூடுங்க, உங்க பாறையை பாருங்க. இப்போ அந்த பாறை அடிக்கப்படுகிறது. அந்த கண்மலை யார்? கிறிஸ்து. அவர் அந்த கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் விழாவிலிருந்து ஜலமும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. அதுதான் நமக்கு ஜீவன். அந்த விழாக்குள்ளே பாதுகாப்பு, அந்த விழாக்குள்ளே சுகம், ஆரோக்கியம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குகிற இடம். அதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. எனவே அந்த வல்லமைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வாதம், இந்த ஊழியத்தை உதவி செய்கிற உள்ளங்களை ஏற்படுத்துங்க. எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஒரு 5 அப்பம், குறைந்தது ஒரு 5 அப்பம் 2 மீன் கொடுக்கத்தக்கதான அநேக உதவி கரங்களை நீங்க ஏற்படுத்தி தாங்க. ரொம்ப குறைந்தது நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நாங்கள் இன்னும் சிறப்பாய் செய்ய வேணும். நான் நம்புறேன், நிறைய கற்பாறைகள் அகற்றப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். அதிலிருந்து நீரூற்றுகள் புறப்பட்டு வர வேண்டும். தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நிறைய அற்புதம் நடைபெற போகிறது. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நிறைய நடக்கும். முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரை சோதிக்காதீங்க. ஆண்டவரிடத்துல அவருடைய ஊழியக்காரரிடத்துல கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசாதீங்க. ஏன் கொண்டு வந்தீங்கலாம் கேள்வி கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக கண்மலையை விளக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு வேண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாகும். ஆமென். God bless you. அதுல பெரிய மாத்திரை எடுத்து போடு. சோம்பிராஸ் போடு.